உயிரோடு இருக்கும்படியான வஸ்துக்கள், மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள், இந்த ஊர்வன, பரப்பன, நடப்பன, இதெல்லாம் சேதனங்கள். இதுக்குள்ளேயும் கண்ணன் இருக்கான். அச்சேதனங்கள் ஜடப்பொருள், ஒரு கல் இருக்கு, ஒரு காஞ்சி போன விறகு கட்டை இருக்கு, நிறைய ஜடப்பொருள் இருக்கு. அதுக்குள்ளேயும் கண்ணன் இருக்கான். ஆகாசத்துல இருக்கான், பூமியில இருக்கான், கடல்ல இருக்கான், காற்றுல இருக்கான், அக்னியில இருக்கான், ஜலத்துல இருக்கான், சரீரத்துல இருக்கான், அண்டத்துல இருக்கான், எல்லா காலமும் இருக்கான், எல்லா இடத்திலையும் இருக்கான், எல்லா சமயத்திலையும் இருக்கான், எல்லார் கூடவும் இருக்கான். இந்த பகவான் இருக்கிறது கஷேத்திரம்னு சொல்றோம். வைகுந்தம், திருப்பார்கடல் முதற்கொண்டு இந்த லீலா விபூதியின் சொல்லும்படியான பூமி வரைக்கும் கிருஷ்ணனுடைய கஷேத்திரங்கள் தான். கிருஷ்ண கஷேத்திரங்கள் அப்படின்னா அவன் வியாபிச்சிருக்கும்படியான ஸ்தலங்கள். இத்தனை இடத்துலையும் அவன் நன்னா உட்கார்ந்து இருக்கான், ஜம்மனு உட்கார்ந்து இருக்கான் பகவான் கண்ணன். அப்ப என்ன இவ்வளவுதானா கிருஷ்ண கஷேத்திரங்கள்? இதுக்கா ஒரு 3 மணி நேரம்? இதுதான் எங்களுக்கு தெரியுமே, இதுதான் தெரியுமேன்னா ஏதோ படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், அதனால தெரியும். எத்தனை தூரம் அனுபவிச்சிருக்கோம்? ஒரு பாம்புக்குள்ள கண்ணனை எத்தனை தடவை பார்த்துருக்கோம்? ஒரு சிங்கத்துக்குள்ள எத்தனை தடவை கண்ணனை அனுபவிச்சிருக்கோம்? இதெல்லாம் விட்டுடுவோம். கோவிலுக்குள்ள எத்தனை தடவை கண்ணனை பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கோம்? அந்த கிருஷ்ண கஷேத்திரங்களுக்குள்ள பகவான அனுபவிக்கணும். அதுதான் பூரணமான பிரயோஜனம். சரி, அது என்ன கிருஷ்ண கஷேத்திரங்கள் அப்படின்னு? ராமக்ஷேத்திரங்கள் தனியா இருக்கா, நாராயண கஷேத்திரங்கள் தனியா இருக்கா, விஷ்ணு கஷேத்திரங்கள் தனியா இருக்கா? தனித்தனியா தான் இருக்கா. அது கிருஷ்ண கஷேத்திரங்கள் அது தனியா தான் இருக்கா. அது என்ன கிருஷ்ண கஷேத்திரங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல ஆச்சரியமான மதுரா. மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்றா. மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான் அப்படின்னு தான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். ஆச்சரியமா, ஏஷ நாராயண கக்ஷீமான் நாக பரியங்கம் உஸ்ருஜ்ய சாகதோம் மதுராம்புரியும் அப்படின்னு தான் ஸ்லோகம் இருக்கு. மண்ணின் பாரம் நீக்கிறதுக்காகத்தான் வடமுதுரையில பகவான் கண்ணன் ஆவிர்பவிச்சான். ஆழ்வார் அப்படிதான் சொல்றார். ஆண்டாள் சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது தென்மதுரையாம், வடக்கில் இருக்கிறது வடமதுரையாம். அந்த வடமதுரைக்கு ஒரே ஒரு பிள்ளை மைந்தன். யாருன்னா கண்ணனா, கிருஷ்ணனா. ஸ்லோகம் சொல்றது, ஏஷ நாராயணக ஸ்ரீமானு நாக பரியங்கம் உஸ்ருஜ்ய சாகதோம் மதுராம்புரிம். நாக சைனத்து மேலே, திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேலே அனந்த சைனனா பள்ளி கொண்ட பெருமாளா எந்த பிரபு இருக்கானோ அதே பிரபுதான் அந்த படுக்கையை விட்டு எழுந்து மதுராபுரிக்கு வந்தான். தேவகி வசுதேவருக்கு பிள்ளையா வந்தான். 8வது பிள்ளையா இறங்கி வந்தான். அந்த வடமதுரை ஆச்சரியமான கிருஷ்ண கஷேத்திரம். இன்னைக்கும் மதுரால கிருஷ்ண ராஜ்யம் நடந்துட்டு தான் இருக்கு. கிருஷ்ணன் அனுபவிக்கிறவா கோடி கோடி பேர் உண்டு. அந்த வடமதுரை ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். ஆச்சரியமா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமாளேன்னு ஆண்டாள் சொல்லும்படியா ஒரு ராத்திரி மதுரால பிறந்து அதே ராத்திரி பிருந்தாவனத்துக்கு ஓடி வந்துட்டான். கோகுலம் வந்தான். சரியா, இந்த கோகுலத்துக்கு வந்துட்டான். ஆயர்பாடிக்கு வந்துட்டான். ஆய்பாடிக்கு வந்துட்டான். ஆயர்பாடியில வந்து யசோதைக்கு பிள்ளையா வளர்ந்துட்டான். நந்தகோபருடைய குமரனாயிருந்தான். யசோதை இளஞ்சிங்கமாயிருந்தான். கோபிகைகளை படாத பாடுபடுத்தினான். கண்ணுகுட்டிகளோட விளையாடினான். வெண்ணைய திருடினான். அந்த கோகுலம் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். அவன் பிறந்த வடமதுரை ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். ஆச்சரியமா அவன் வந்து விளையாடினதான கோகுலம் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம்.
ஒரு குறிப்பிட்ட வயசுல கோகுலத்தை விட்டுட்டு நலகூபரன் மணிகிரீவனுக்கெல்லாம் சத்கதி கொடுத்துட்டு ஒரு பழக்காரிக்கும், ஒரு ஏழை பழக்காரி, அவளுக்கும் நவ ரத்னங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஆச்சரியமா ஒரு உபநந்தன் சொன்னார்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள வந்தானே அந்த பிருந்தாவனம், அதுவும் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். பிருந்தாவனம் 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 பிருந்தாவனம். விதவிதமான லீலைகள், அகாசுரவதம், பகாசுரவதம், இத்தனையும் பண்ணான் பிருந்தாவனத்தில். கோவர்ந்தகிரியை தூக்கிண்டு நின்னான். ஆச்சரியமா கோபிகளோட ராசமாடினாங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 ச அந்தரே ரங்கனா. ரெண்டு கோபிகளிடல ஒரு கிச்சாவைய, ரெண்டு கிச்சாவையில ஒரு கோபி இப்படி ராசம் ஆடினான். காளியன் மேல நர்த்தனம் ஆடினான். அதிவிசேஷமா பிரம்மதேவர் கண்ணுகுட்டிகளையும் குழந்தைகளையும் ஒழிச்சு வைக்க தானே அந்த குழந்தைகளாகவும் கண்ணுகுட்டிகளாகவும் வேஷம் போட்டு விளையாடினான். அத்தனை ஆச்சரியமான பிருந்தாவனம், அதுவும் கிருஷ்ண கஷேத்திரம். வடமதுரை ஒண்ணு, அவன் பாலலீலைகள் பண்ண கோகுலம் ஒண்ணு, அவன் ஆச்சரியமான கௌமார லீலைகள் பௌகண்டகம், கௌமாரம் சொல்லும்படியான 5, 6, 7, 8 வயசுகள் அந்த லீலைகள் பண்ணதான ஒண்ணு பிருந்தாவனம். இது மூணுமே விசேஷம். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், இது மூணும் கிருஷ்ண கஷேத்திரங்கள். ஆச்சரியமா திரும்பவும் 11 வயசுல மதுராவுக்கு வந்து கம்சவதம், குவளையாபீட வதம், சாணூரன், முஷ்டிகன் இவர்களெல்லாம் வதம் பண்ணா. அதனால திரும்பவும் மதுரா ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். இத்தனையும் பண்ணிட்டு இருந்தான். ஆச்சரியமா தன் ஜனங்கள், தன்னுடைய குழந்தைகள் ஜராசந்தன்னாலே படாத பாடு படுறார்கள் தெரிஞ்சுண்டு சமுத்திர மத்தியத்திலே அதிவிசேஷமா ஒரு துவாரகிய ஸ்தாபிதம் பண்ணானே, அதுவும் கிருஷ்ண கஷேத்திரம். ருக்மிணி விராட்டிய தூக்கிண்டு வந்து கல்யாணம் பண்ணிண்டு, சத்யபாமா முதற்கொண்டு பட்ட மகிழ்ச்சிகளையும் கல்யாணம் பண்ணிண்டு 16,100 கன்னிகைகளை காப்பாத்தி ஆச்சரியமா அவர்களை கல்யாணம் பண்ணிண்டு தாம்பத்தியம் பண்ணதான துவாரகையும் கிருஷ்ண கஷேத்திரம். குச்சேலர் கூட வந்து அவள் கொடுத்து கிருஷ்ணானுகிரகம் வாங்கின்ற ஒரு தேசம் துவாரகை. அதிவிசேஷமா நாரதருக்கு தான் எப்படி குடும்பம் நடத்துறோம் அப்படின்னு காட்டி கொடுத்த ஒரு தேசம் துவாரகா. ரொம்ப சிரேஷ்டமானது இந்த திவ்ய தேசமும் கூட. வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, இது 4 தானா கிருஷ்ண கஷேத்திரங்கள். பாகவத்தில் இதான் காண கிடைக்கிறது. பிறந்தது ஒன்று, ஒரு ராத்திரி ஓடி போனது ஒரு இடம், ராசக்கிரீட ஆடினது ஒரு இடம், தன்னுடைய ஜனங்களுக்காக நிர்மாணம் பண்ண துவாரகா. இது 4 தானா கிருஷ்ண கஷேத்திரங்கள் இல்லையே. அப்பப்ப அஸ்தினாபுரம் வந்துடு பஞ்சபாண்டவாளோட கலந்து பழகிட்டு போன அது ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். அதிவிசேஷமா சாந்தீவனி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போய் படிக்க போனானே, அது ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். இப்படி நிறைய உண்டு. முக்கியம் பார்த்தோம்னா வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, இது 4 தான் கிருஷ்ண கஷேத்திரங்கள். இவ்வளவு தானோ அப்படின்னா இதுக்கு மேலேயும் இருக்கா? இதுக்கு மேலேயும் இருக்கா அப்படின்னா அதிவிசேஷமான துவாரகாதீசன் அற்புதமா துவாரகையை விட்டு குழந்தையா ஓடி வந்தான் ஒரு திவ்ய தேசத்துக்கு. எங்க ஓடி வந்தான், யாருக்காக ஓடி வந்தான் அப்படின்னா திவாகர முனின்ற ஒரு மகாத்மா இந்த கிச்சாபையில் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட அவரிடத்துல 2 வயசு குழந்தையா அட்டகாசம் எல்லாம் பண்ணி விளையாடி படாத பாடு படுத்தி அவருடைய பூஜையெல்லாம் படுத்தி அவர் தன்னை அடிக்க வந்த உடனே என்னை அடிக்க வந்தல்ல, போ எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு ஓடி வந்துடுத்து. என்னை அடிக்கப்படாது, திட்டப்படாது, நான் என் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவேன், நீ என்னை கொஞ்சத்தான் செய்யணும், அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன், இல்லாட்டி நான் போயிடுவேன். அப்போ கூட திவாகர முனி சொல்றார், குழந்தை உன்னை போன்னு யாராவது சொல்லுவாளாடா, எவ்வளவு சமத்தா இருக்க, அச்சோ ராஜாத்தி,
இத்தனை அழகா இருக்காய், என்னம்மா பேசாய், உன்னை போய் யாராவது போன்னு சொல்லுவாளா, உன்கிட்ட யாராவது கோச்சிப்பாளா? ஆமா ஆமா எல்லாரும் அப்படித்தான் சொல்றா. ஆனா அப்புறம் எல்லாரும் என்கிட்டயே கோச்சிக்கிறா. எதுக்கு எடுத்தாலும் உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்கிறா, எதுக்கு எடுத்தாலும் நீ ஏன் என்னை கஷ்டப்படுத்துறேன்னு கேட்கிறா. நான் என்னமோ இவாளை போய் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற மாதிரி சொல்றா. எல்லாரும் இப்படித்தான் சொல்றா, எல்லாரும் இப்படித்தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட திவாகரன் இல்லடா கோந்தேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா எல்லாம் சொன்னா. இதுவும் விதவிதமா அட்டகாசம் படுத்தி தொலைக்கிறது, கோபம் வர்றதுக்கு என்ன வழி உண்டோ எல்லாம் பண்றது லிஸ்ட் போட்டு. அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறா, அழகா கோபம் இல்லாம இருக்கார். அவர் பூஜைக்கு வச்சு புஷ்பம் வச்சிருந்தா அதை கொண்டு இவர் தலையிலேயே கொட்டுறது. அவர் அழகா தியானம் பண்ணார்னா தோலை வந்து கிள்றது, நான் கிள்ளல எறும்பு கடிச்சது அப்படின்றது. இவர் பூஜைக்கு பாத்திரத்தை வச்சுட்டு சால கிராமத்துக்கு பூஜை பண்ணலான்னு பார்த்தா கூடையை இழுத்து கொண்டு போய் எங்கேயோ வச்சு இவர் பூவை தேடுறாரு. இங்க கூட எங்கேயோ போயிடுது, எனக்கு தெரியாது, கூட தானா கால் கொண்டு நடந்ததுன்னு பொய் சொல்றது. இத்தனையும் பண்ணிட்டே இருந்து இவருக்கு கோபமே வரல. இவன் பார்த்தான், இவனுக்கு கோபம் வந்துட்டு என்ன அக்கிரமமா இருக்கு, கோபம் வராம ஒருத்தர் இருப்பாளா? லோகத்துல ரோஷம் வேண்டாமா? என்ன பண்ணாலும் இவருக்கு கோபம் வரலையேன்னு பார்த்தான். ஒரு நாள் அவரிடத்துல கேட்டான், நீ பூஜை பண்றியே இந்த சால கிராமம் என்னன்னு கேட்டுடுது. இவன் தான் அவன் சால கிராமமுடைய நம்பி. உடனே திவாகரமணி சொன்னார், இதுவாடா கோந்தே இது சால கிராமம். சால கிராமம்னா கல்லா? இது நாவல் பழம் மாதிரி கருகருன்னு இருக்கே, என்னது இது அப்படின்னு கேட்டது. அவர் அதுவாடா பயல, இதுக்குள்ள பகவான் கிருஷ்ணன் இருக்கா. அப்படியா? இவங்கிட்டயே சொல்றார், அவருக்கு தெரியல கிருஷ்ணன். இதுக்குள்ள பகவான் இருக்காண்டா. அப்படியா? சரி, இத்தனை நாள் நீ பூஜை பண்றியே, இதுக்கு என்ன டேஸ்ட் சொல்ல, பகவானுக்கு என்ன ருச்சி கொஞ்சம் சொல்லப்படாதா? புளிக்குமா, கசக்குமா, தித்திக்குமா, உப்பு கரிக்குமா, துவர்க்குமா? சொல்றோம் இல்லையா, எத்தனை விதமான ருச்சிகள் சொல்றோம் இல்லையா? இது என்ன ருச்சி சொல்ல, காரமா, துவர்ப்பா, உப்பா, கசப்பா, இனிப்பா, புளிப்பா, இது என்னது? அவர் சொன்ன, அதெல்லாம் தெரியாதுரா குழந்தை, இது பெரியவா பூஜை பண்ணிருக்கான்னு அனுபவிச்சுருக்கேன். பகவான் என்ன ருச்சி சொல்ல முடியும்? சர்வ கந்தக சர்வ ரசகடா குழந்தை. அப்படியா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு எடுத்து சால கிராமத்தை ஒரு கடி கடிச்சாம கோபம் வந்துடுத்து அவருக்கு. அப்போ மற்றவாள்லாம் ஆரிய மூர்த்தி, இவர் மட்டும் திராவிட மூர்த்தி. நான் முறுக்கு மீசை வச்சுனா மரத்தமிழன்னு இவெல்லாம் சொல்கிறாள். மரத்தமிழன் மாதிரி எந்த மரத்தமிழ்னு இந்த மாதிரி மீசை வைக்கவே முடியறதில்லை. அது திருமண ஆச்சரியமான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி போல அந்த முறுக்கு மீசையோட ஒரு மரத்தமிழனையோ ஒரு திராவிடரையோ இன்னைக்கு காண கிடைக்கல. ஏன்னா அந்த மரம் வளர மாட்டேங்கிறது பாவம். அந்த ஒரு காம்பீரியம், மீசை இருந்தாலும் காம்பீரியம் இல்லை, அப்படியே காம்பீரியம் இருந்தாலும் அது ஒரு நியாயம் இல்லை, அகம்பாவம் தான் இருக்கு. ஆனா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை பார்த்தோம் அப்படின்னா நன்னா முறுக்கு மீசை வச்சுண்டு ஜம்முன்னு இருக்கார் பார்த்தசாரதி. இடையனா ஜோரா குத்து கத்தியெல்லாம் வச்சுட்டு இடுப்புல சொருகிண்டு நிற்பார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. ஆச்சரியமான மூர்த்தி. மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கை மன்னன் புலம்பினதான ஒரு திருவல்லிக்கேணி, அதுவும் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திரு அல்லிக்கேணி, திரு அல்லிக்கேணி, அப்புறம் திருவள்ளிக்கேணி, தமிழ் சேர்ந்துடுத்து திருவள்ளிக்கேணி. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியும் ஒரு கிருஷ்ணன். இவ்வளவுதானா? பாண்டவர் தூதனா ஜம்னு திருதராஷ்டிரனுடைய சபைக்கு போய் அற்புதமா பாண்டவாளுக்கு 5 ஊரை கூட, அவளுடைய பங்கு தேசத்தை கொடு இல்லையா, 5 கிராமத்தையாவது கொடு இல்லையா, 5 ஊரையாவது கொடு, 5 தெருவாவது கொடு, 5 வீடாவது கொடு, இத்தனையும் கேட்டான் பாண்டவர் தூதனா. சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டு கொண்டா கொண்டா என்னுடைய பாண்டவாளுக்கு எதையானும் குடு அப்படின்னு அவன் கேட்க, ஊசி மொன நிலம் கூட தரமாட்டேன் அப்படின்னு துரியோதனன் சொன்னா. சொன்னது மட்டும் இல்லை, எந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான் அந்த மேடை கீழே நிறைய வீரர்களை ஒழிச்சு வச்சுட்டு கிருஷ்ணனை பிடிச்சு போடணும் முடிவு பண்ணான். அவன் பிடிக்கணும் நினைக்கும் பொழுதே பகவான் பிரம்மாண்டமான ஒரு காட்சி கொடுத்தான். உட்கார்ந்த வாக்கலையே பெரிய ரூபம் எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன பிடிங்கோ பார்க்கலாம்னு உட்கார்ந்துட்டான். அந்த மாதிரியே காஞ்சிபுரத்தில் பாண்டவர் தூதனா ஒரு 25 அடி வசத்துக்கு இருப்பார் பெருமாள். பார்த்தா மீசி எடுத்து வேடும்.
அந்த பாண்டவர் தூதன் இருக்கும்படியான காஞ்சிபுரம் அதுவும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். இவ்வளவுதானா? வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திருவல்லிக்கேணி, ஆச்சரியமான பாண்டவர் தூதன், ஆச்சரியமா திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், இதெல்லாம் கூட கிருஷ்ணக்ஷேத்திரங்கள். பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரங்கள்னு காண கிடைக்கிறது. இவ்வளவுதானா? ஒத்த வஸ்திரத்தை இடுப்பிலேந்து சுத்தி சுத்தி கட்டிண்டு தோல் மேலே எப்படியோ போட்டுண்டு தலையில் அதையே முண்டாசா கட்டிண்டு ஒரு குச்சியை வச்சுண்டு இடுப்பை ஒரு வளவளைச்சுண்டு கையை அப்படி தூக்கி வச்சுண்டு சுத்தி வர மாட்டுக்கூட்டத்தோட நிற்கிற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. ஜம்முன்னு ராஜகோபாலன். நிஜமாவே அந்த இடுப்பை வளைச்சுட்டு இருக்கிறதும் கொழுக்கு முழுக்க அது பார்த்தா ஒரே ஒரு வஸ்திரம்தான், அது வேஷ்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதையே இடுப்பில் கட்டிண்டு மேலே கட்டிக்கிறது வேறு வஸ்திரம் கிடைக்கலையாம். முண்டாசி மாட்டுக்காரன் இல்லையா, கிடைக்கலையாம். அதனால் ஏதோ அறகுறையாக ஒரு கோமணம் மாதிரி தொடைக்கு மேலே என்னத்தையோ ஒன்று கட்டிண்டு அதையே இப்படி இப்படி ஏதோ மாறாப்பு மாதிரி போட்டுண்டு அதையே கழுத்து பக்கமாக கொண்டு தலையில் கட்டி நிற்பான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. அந்த மன்னார்குடியும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இருக்கு கிருஷ்ணக்ஷேத்திரங்கள். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திருவல்லிக்கேணி, ஆச்சரியமான பாண்டவர் தூதன். அது இல்லாமல் பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம் நிறைய உண்டே இந்த பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரங்கள். அது இல்லாமல் மன்னார்குடி ராஜகோபாலன். இந்த மன்னார்குடி செண்பகாரண்யம்னு பேர். செண்பகமே அப்படியே காடாக இருந்தால் செண்பகாரண்யம்னு தான் பேர் மன்னார்குடிக்கு. அந்த மன்னார்குடியும் ஒரு கிருஷ்ணக்ஷேத்திரம். இவ்வளவுதானா? முடியறதா? முடியாது. பாரத தேசம் முழுக்கவே கிருஷ்ண ராஜ்யம். எல்லாரும் ராமராஜ்யம் சொல்லிட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா கிருஷ்ண ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. அந்த மன்னார்குடி வரைக்கும் ஒரு கிருஷ்ணக்ஷேத்திரம்னு சொன்னோம். அவ்வளவு கிருஷ்ணக்ஷேத்திரம் இன்னும் கூட இருக்கா, ஜோரா இருக்கா. அங்கங்க விதவிதமா இருக்கான் எம்பெருமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். இவ்வளவுதானா அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அதே வாழ்க்கையா வாழ்ந்துண்டு கடந்தான் புண்டலீகன்னு ஒருத்தன். அந்த புண்டலீகனை தேடிண்டு துவாரகாதீசன் ஓடி வந்து நிற்க அவன் உடனே ஒரு செங்கல்ல தூக்கி போட்டு தோ நில்லு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உனக்கு பூவை கொடுப்பா, படத்தை கொடுப்பா, ஒரு சொட்டு ஜலத்தை கொடுப்பா, ஒரு இலையை கொடுப்பான். அவனுக்கு செங்கல்ல கொடுக்குற நில்லு நின்றுட்டு போயிட்டான், கொடுத்துட்டு போயிட்டான். இதுவும் தேமேடா இந்த செங்கல்ல யாரோ தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது சொல்லி அது மேலே ஏறி நிறுத்து இடுப்பை கையில் கை வச்சுட்டு இடுப்பில் ஜோரா கையை வச்சுண்டு இந்த செங்கல் மேலே நின்னுட்டான். புண்டலீக வரதனா நின்னான். பண்டரீபுரத்தில் இன்னிக்கும் நின்றுருக்கான். பாண்டுரங்கனாக, பண்டரீநாதனாக, விட்டோபாவாக, ரக்குமாயி பதியாக, விட்டலாக நிற்கிறானே. அந்த பண்டரீபுரமும் ஒரு கிருஷ்ணக்ஷேத்திரம். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திருவல்லிக்கேணி, பாண்டவர் தூதன் இருக்கும்படியான காஞ்சிபுரம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரங்கள். இது இல்லாம ஒரு பண்டரீபுரம். அத்தனை ஜனங்களும் அபங்கம் பாட சந்திரபாகா நதி தீரத்தில் செங்கல் மேலே இடுப்பில் கைய வச்சுண்டு இந்த பாவக்கடல் இவ்வளவுதான், சம்சார சாகரம் இடுப்பளவுதான், நீ நீந்தெல்லாம் வேண்டாம் நடந்தே வந்துடுன்னு சொல்லும்படியா, தேமேனு தொட்டு பார்த்து அனுபவிக்கும்படியா கருணா சாகரனா தேமேனு நிற்கிறானே இந்த பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் இருக்கும்படியான பண்டரீபுரமும் ஒரு கிருஷ்ணக்ஷேத்திரம். இவ்வளவுதானா? ஆச்சரியமா வசுதேவரும் தேவகியும் ஆராதனை பண்ணி எந்த மூர்த்தியை ஆராதனை பண்ணிட்டு இருந்தாலோ அந்த மூர்த்தி ரூபத்திலே இவன் காட்சி கொடுத்தானே. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்ச அங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதன்.
ஜோரா சங்கு சக்கர கதாபத்மபாணியா காட்சி கொடுத்தானே. ஏன் இந்த காட்சி கொடுத்தான்னா, வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ணிட்டு இருந்த மூர்த்தி அப்படி இருந்தது. அந்த மூர்த்தியே அவ தியானம் பண்ணதுனால அதே ரூபத்திலேயே ஒரு காட்சி கொடுத்தான். கிருஷ்ணன் பிறந்து அவனை பிரத்யக்ஷமா அனுபவிச்சாலும் கூட இந்த மூர்த்திக்கு பண்ற பூஜையை அவ விடலையா கடைசி காலம் வரைக்கும். எல்லாரும் கிளம்பின பிறகு துவாரக சமுத்திரத்துல முழுகிறது. அப்ப பகவான் சொல்லிட்டான், என் தாயாரும் தோப்பனாரும் பூஜை பண்ண மூர்த்தி இருக்கு, அது சமுத்திரத்தில் முழுகப்படாதுன்னு சொல்லி 2 பேரை கூப்பிட்டார். குருவையும் வாயுவையும் கூப்பிட்டு இந்த மூர்த்தியை கொண்டு சமத்த ஒரு இடத்துல ஸ்தாபிதம் பண்ணுங்கோன்னு சொன்னான் பகவான். உடனே குருவும் வாயுவுமாக கிளம்பினார்கள். அந்த மூர்த்தி சமுத்திரத்தில் துவாரகம் முழுகிறதுக்கு எடுத்துட்டான். எடுத்துட்டாச்சு, லோகம் முழுக்க சுத்தினா. நம்ம சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா என்னென்ன உண்டா எல்லா தேசமும் சுத்தினா. கடைசியில் பாரத தேசத்துக்கு வந்தா. எங்க ஸ்தாபிதம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாரத தேசம்னு முடிவாயிடுத்தான். இதுல எங்க ஸ்தாபிதம் பண்றது? எப்படி பார்த்தாலாம் ஆச்சரியமா ஒருத்தர் குளத்துக்குள்ளே வெளில வந்தார். அங்க எங்க போக வேண்டாம், நம்ம குளத்தங்களே ஸ்தாபிதம் பண்ணிடுங்க. சதா சர்வதா அவரை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கணும். இல்லையே நீங்க இருக்கல, பரவாயில்ல, நான் பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறேன். இவர் இங்க வராருன்னா நான் எங்க வேணா போறேன்னு சொல்லி சிவபெருமான் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் மம்மி ஊருக்கு போயிட்டார். இவர் இங்கேயே இருக்கட்டும், இவர் இங்கே இருந்தால் நல்லா குதூகலமாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே ஓடுவார், அட்டகாசம் பண்ணுவார், கோமணத்தெல்லாம் கட்டிண்டு அலைவார், வெண்ணெய் எல்லாம் திருடுவார், அடுத்த ராத்திரி அங்கே இங்கே அலைவார், ஏதோ குழந்தை மாதிரி ஜோராக எல்லாம் விளையாடுவார். இந்த விளையாட்டை ரசிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கல. பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரனா நின்று, ஆனால் அப்போ கொஞ்சம் பெரியவனாகி விளையாடினான். பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரன் ஒரு சிவபெருமான் சந்நிதி உண்டு. அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் அப்பப்போ போயிட்டு வரான். ஆனால் அவங்க ராதாகிருஷ்ண லீலைகள் தான் ஜாஸ்தி. பாலகிருஷ்ண லீலைகள் பிருந்தாவனத்தில் கிடையாது. பாலகிருஷ்ண லீலைகள் முழுக்க முழுக்க கோகுலம் தான். கோகுலத்தில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஆச்சரியமா அந்த கோவிலுக்குள்ளே போனாலே தவழ்ந்து தவழ்ந்து தான் நம்ம போகணும், நடந்து கூட போகக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் தவழ்ந்த பூமி, நம்மளும் தவழம் தான் சொல்லுவான். ஆனால் பிருந்தாவனத்தில் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், யமுனையில் குதிச்சு நீச்சல் அடிக்கலாம். கோகுலத்தில் பையன் அதெல்லாம் பண்ணலை. அது கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சின்னு அலைஞ்சது, இதெல்லாம் தான் பண்ணிட்டு. அதனால் இந்த பிருந்தாவனத்தில் அவ்வளவு தூரம் பாலலீலை எனக்கு அனுபவிக்க முடியலை. அதனால் இவனை இங்கே ஸ்தாபிதம் பண்ணுங்க. நான் பக்கத்து ஊரில் உட்காந்துன்னு இருக்கேன், இங்கே எங்கேயாவது ஒரு பைத்தியக்கார வேஷம் போட்டு அலையிறேன். இது பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பார்க்கணும், இது வெண்ணெய் திருடுற அழகை பார்க்கணும், இது பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுற அழகை பார்க்கணும். இவன் எல்லா ஜீவர்களையுமே பொம்மையாக வச்சு விளையாடின்னு இருக்கான். இருந்தாலும் சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாடுற அழகை பார்க்கணும் சொல்ல, உடனே குருவும் வாயுவும் சிவபெருமான் இருந்ததான அந்த நாராயண சரஸ் அது பக்கத்திலேயே அந்த பயலை ஸ்தாபிதம் பண்ணா. குருவும் வாயுவும் ஸ்தாபிதம் பண்ணதுனாலேயே குருவாயூர். ஆச்சரியமா அந்த நாராயண சரஸ்ல குருவாயூரப்பனா வந்து உக்காந்தான். அத்தனை பேரையும் மயக்கடிச்சுட்டு இருக்கு, ஒருத்தரை விடுறது கிடையாது. எல்லாரையும் போட்டு படுத்தி எடுக்கிறதுக்குன்னே ஒரு பிள்ளை குருவாயூரப்பன். இது விடியற் காலம்பரை 3:30 மணிக்கு எழுந்துக்கிறத பார்க்கறது. நானே 3:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். ராத்திரி 6 தூங்கப்படாது, ராத்திரி 10 மணிலேருந்து கியூவில் நின்று 2 மணிக்கெல்லாம் வரப்படாது, ராத்திரி 9:30 மணிலேருந்து இல்லை. நான் சின்ன குழந்தை, சின்ன பப்பா, பாவம் குருவாயூரப்பன் உன்னிக்கிச்சா பாவம். காத்தால 3 மணிக்கு எழுந்துக்கிறேன். உனக்கு என்ன 3 மணி, நீ 10 மணிக்கே ராத்திரி நில்லு. ராத்திரியே குளிச்சு விட்டு ராத்திரியே கொட்டாய் விட்டு நாராயணா 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 நாராயணான்னு புலம்பிண்டு நில்லு. நான் நிற்கிறேன், குட்டி கிச்சா தேமேன்னு கையை பீ வச்சு நிற்க. உனக்கு என்ன, ராத்திரி முழுக்க நில்லுன்னு நிற்க வைக்கிற படாத பாடுபடுத்த குருவாயூரப்பன் இருக்கும்படியான குருவாயூரும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். பட்டத்திரியை கொண்டு பாகவதத்தை சுருக்கின. இவன் சுருங்கினா அதுவும் சுருங்கினம்மா. பாகவதம் 18,000 ஸ்லோகம் நன்னா இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. என் சைஸுக்கு சுருக்கிடுன்னு சொல்ல அவரும் 18,000 1000 சுருக்கிட்டார். இது உலகளந்த பெருமாள் வாமனனா ஆனா போல, வாமனன் உலகளந்த கதை வேற, உலகளந்தவன் இங்கே வாமனனா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 18,000 பாகவதம் 1000 சுருங்கிடுத்து. அப்படி நாராயண பட்டத்திரியை கொண்டு பாகவதத்தைய சுருக்கினர். கிச்சா பய தா இப்படிதான் நிற்கும், உன்னி கிச்சா கேதான் தா இப்படிதான் நிற்கும். காத்தால பார்த்தோம்னா இந்த கோமனை இப்போ நழுவுமா அப்போ நழுவுமா நிற்கும். அது கையில் வாழைப்பழந்து கொடுத்தாலும் வச்சு நிற்கும், தாமரை கொடுத்தாலும் நிற்கும். அதில் அதை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அத்தனை கருப்பு. இந்த கருப்பில் கோமணத்தை வச்சு தான் அந்த பயலை தேடணும், இங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது செக்கச்சவேல்னு ஒரு கோமணம், அதை வச்சு நான் கை நிற்கிறதா உன்னிக்கிச்சா நிற்கிறது அப்படின்னு எட்டி எட்டி பார்க்கணும்.
அப்படி எல்லாரையும் படுத்தும்படியான குருவாயூரப்பன் இருக்கும்படியான குருவாயூரும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திருவல்லிக்கேணி, பாண்டவர் தூதன் இருக்கும்படியான விஷ்ணு காஞ்சி, பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்கள், அதிவிசேஷமான ராஜகோபால சுவாமியுடைய மன்னார்குடி, ஜோரா புண்டலீகனுக்காக இடுப்புல கைய வச்சுண்டு அது சின்னவனா பெரியவனா, சின்ன பெரிய மனுஷனான்னு புரியாத ஒரு பாண்டுரங்கன். அந்த பாண்டரங்கன் இருக்கும்படியான பண்டரீபுரம், குருவும் வாயும் ஸ்தாபிதம் பண்ண சிவபெருமான் ஸ்தலம் கொடுத்த ஆச்சரியமான குருவாயூரும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். இவ்வளவுதானா? அம்மா அப்பா பூஜை பண்ண மூர்த்தி ஜாக்கிரதையா கொண்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணிட்டான். பொண்டாட்டி ஒரு பூஜை பண்ணிருக்கா, ருக்மிணி விராட்டி. கிருஷ்ணனிடத்துலயே ஒரு நாள் கதை கேட்டா, என்னமோ ரொம்ப தான் அட்டகாசம் பண்றேன்னு சொல்லிண்டே இருக்கா. வெண்ணையை திருடினேடுறா, இடுப்புல அம்மா கயிறு கட்டினான்னு சொல்றா. எங்கேயோ காத்து வாக்களை கேள்விப்பட்டிருக்கேன். சுத்வா குணானுபுவன சுந்தரா ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. காதோட்டை வழியா சென்று எல்லாருடையதான துன்பத்தையும் நாசம் பண்ணக்கூடிய உன்னுடைய குணங்களையும் லீலைகளையும் ரூபத்தையும் கேட்டு என் மனசு வெக்கத்தை விட்டு லயப்பட்டதுன்னு கடுதாசியெல்லாம் எழுதினேன். அவாவா சொன்னதே அப்படியே மனசு தோத்து போய் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். பரவாயில்ல, என்ன பண்றது, இருந்தாலும் நீங்களே அந்த லீலைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கறேன். அவனும் அழகா, நான் என்ன பாடுபடுத்தியிருக்கேன் தெரியுமா? ஆஹா, பாவம் எங்க அம்மா யசோதா மாதா பகுசமத்து. நான் ரொம்ப அசடு. அம்மா நான் தூங்கிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருப்பான். நான் போய் பக்கத்தாத்துல வெண்ணையை திருடுவேன். நான் ஏதோ குழந்தை பொம்மை விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பான். நான் போய் தயிர் பானையை போட்டு உடைப்பேன். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அம்மா என்னை பிடிச்சி கட்டி போட்டுட்டா. நல்லா கட்டி போட்டா. இப்போ கூட வலிக்கிறது கொஞ்சம். இப்போ கூட தொப்பையை தொட்டோம்னா இடுப்பை சுற்றி தடவி பார்த்தா யசோதா யசோதா யசோதான்னு தானாவே ஜபிக்க வர்றது. என்ன தவம் செய்தனை யசோதா, அப்படி ஜபிக்க வைக்கிற அளவுக்கு என்ன கட்டி போட்டு. அப்படியா, இப்பயே இப்படி இருக்கேளே, அப்ப என்ன மூக்கெல்லாம் ஒழுகுமா? ஆமா ஆமா. வாயெல்லாம் இப்படி பண்ணுவேளா? ஆமா ஆமா. அப்ப மூக்கு ஒழுகுனா இப்படி இப்படி துடைப்பேலா? ஆமா ஆமா. இப்ப கையெல்லாம் மண்ணா இருக்குமா? ஆமா ஆமா. முடியெல்லாம் களைஞ்சு களைஞ்சு இருக்குமா? ஆமா ஆமா. அதை பார்க்கணுமே, எனக்கு எப்படி இருக்கேன்னு பார்க்கணுமே. அதுக்கு என்ன ஏண்டி, நான் இப்பதான் அழகா டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிண்டு சமத்தா அழகா இடுப்புல பீதாம்பரம்லாம் நழுவாதபடி இருக்கேன்னு இல்லை, இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா இல்லை அத்தனை பேரையும் மயங்கடிச்சிருக்கல. நான் ஒன்றும் இந்த கிருஷ்ணனை பார்த்து ஒன்றும் மயங்கி என்னை வந்து தூக்கிண்டு போங்கன்னு சொல்லலை. இந்த பால லீல ராசக்கிரீடையெல்லாம் கேட்டு ஏமாந்து போயிட்டேன். இப்போ பார்த்தா வேற மாதிரி இருக்கேள். அப்போ எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த கிருஷ்ணனிடத்துல தான் ஒரு ருச்சி, ஒரு ஆசை இருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கணும். எது என்னை போட்டு படுத்தித்தோ அந்த ரூபத்தை பார்க்கணும். இது என்னடி நடக்கிற கதையா? ஆத்துக்கார சின்ன வயசுல பண்ண அட்டகாசத்தை காதால கேட்கலாம். போனா போற ஒரு 4 போட்டோ பிடிச்சி ஆத்துல மாட்டி வைக்கலாம், இவ்வளவு தானே. அதை விட்டுட்டு நீ பிரத்யட்சமா பார்க்கணும்னா அதெல்லாம் முடியாது. நீ காலம் கடந்து போயிடுத்துன்னுட்டானா. ருக்மிணி விராட்டி சொன்னா, இது சாதாரண அல்ப மனுஷன் சொன்னா நியாயம், கபட நாடக வேஷதாரி சொல்லப்படாது. எனக்கு பிரத்யட்சமா அந்த கோமணம் கூட இல்லாம மூக்க ஒழுகிண்டு அழுக்கு பண்டாரமா தலைமுடியெல்லாம் களைச்சின்னு இப்படி இப்படி பண்ற அந்த கிச்சாவை பார்க்கணும். எனக்கு அவனை பார்த்து ஆகணும் அப்படின்னு அடம் பண்ணாலாம். பகவான் அதெல்லாம் முடியாதுன்னு நான் ஆத்துக்கு போறேன். உடனே பகவான் சிரிச்சான், எந்த ஆத்துக்கு போக போறாய்? 16,108 பேர் வீட்டில் யார் வீட்டுக்கு போக போறாய்? யோசனை, யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நேரம் நான் திரும்பியும் குண்டினபட்டணம் போயிடுவேன். எங்கள் அண்ணாவோட போய் இருந்துடுவேன். இல்லைன்னா அதிவிசேஷமா என்னுடைய விதர்ப்ப தேசம் போயிடுவேன். போகாதே போகாதே, நீ போயாச்சுன்னா திரும்பி எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாப்பா, அதனால கவலைப்படாதேன்னு சொல்லி உடனே பகவான் கிருஷ்ணன் குட்டி கிச்சாவா பீதாம்பரத்தை விட்டுட்டு கோமணத்தையும் விட்டுட்டு மூக்கு ஒழுகிண்டு மூக்குறிஞ்சி முளையுனாயே. பெரியாழ்வார் சொல்ற மாதிரி அப்படிலாம் மூக்கெல்லாம் உறிஞ்சுண்டு இப்படி இப்படி தேய்ச்சுண்டு அவன் முந்தானே வரை இழுத்து இங்கா அப்படின்னு கேட்கறதான். அசந்து போயிட்டா ருக்மிணி விராட்டி. அச்சோ, இதில் வேற இந்த குழந்தைகள் எப்பொழுதுமே பார்க்கலாம். இந்த குழந்தைங்க ஒரு பக்கம் மூக்கு இப்படி உறிஞ்சுக்கும். அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு. அதே தான் என்னோட குஹ்ய பிரதேசத்தை பிடிச்சுட்டே அல்ல ஆண் குழந்தைகள். அது ஆண் குழந்தைகளுடைய சுபாவம். அது ஏன்லாம் தெரியாது. அந்த மாதிரி இது குஹ்ய பிரதேசத்தை பிடிச்சி இழுத்து இழுத்து விளையாடிட்டு மூக்கெல்லாம் இப்படி இழிஞ்சு நீங்காதா அப்படின்னு சொல்லு.
அசந்து போயிட்டா ருக்மிணி விராட்டி. வாரி எடுத்து அணைச்சுண்டு முத்தம் கொடுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கிருஷ்ணன் அப்படி தடவி தடவி பார்த்து திருஷ்டி சுத்தி, அம்மா. உடனே அவ சொல்லிட்டாளா, என்ன தவம் செய்தனை யசோதா. இத்தனையும் பண்றது அம்மான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க, சொன்னா கஷ்டமாச்சு. அதனால அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறது படுத்துறது. ஒரு க்ஷண நேரம் தான் ருக்மிணி விராட்டி பார்த்து முடிச்சுக்குள்ள திரும்பியும் ஜம்னு டீசெண்டா பெரிய கிருஷ்ணனா நிற்கிறான். இவ பார்த்த முகம் சிரித்து எடுத்து, என்னடையே எப்படி இருந்தான் என்னோட இள வயசு கிருஷ்ணன் ஜம்முன்னு இருந்தானா, அதுவே நன்னா இருக்கு, இது நன்னா இல்லை. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு உருட்டல் மிரட்டல். எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும்பொழுதே ஒரு மிரட்டின்ட்டு, என்ன இது என்ன, அதை விட்டு வாய்க்குள்ள கையை போடணும் அப்படின்னு கேட்டிய. அது நன்னா இருந்தது. இந்த மூக்கெல்லாம் உறிஞ்சுட்டு குஹ்யபடத்தை பிடிச்சி இருந்துட்டு வாய்க்குள்ள கை இங்காத்தா அப்படின்னு, அது சுகமா இருந்தது. இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாமா. இல்லை, எனக்கு பூஜை பண்றதுக்கு அந்த கிருஷ்ணன் வேணும். அந்த கையில மத்த வச்சுட்டு தாம்பு கயிறை பிடிச்சுட்டு நின்ன, ஹோ தோத்து போயிட்டேனே நான். என்ன அழகு, என்ன காம்பீரியம். இப்ப என்னமோ செங்கோல்லாம் பிடிச்சுட்டு துவாரகாதீசனா அரண்மனையில் உட்கார்கள். இந்த மத்த பிடிச்சுண்டு கயிறை பிடிச்சுண்டு தேமேன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு நின்னீங்கள, ஆஹா எனக்கு அந்த கிச்சா ரூபம் வேணும். ஆராதனை பண்றதுக்கு இவள் கேட்க உடனே பகவான் திரும்பவும் தன் சரீரத்திலேருந்தே ஒரு மூர்த்தி எடுத்து கொடுத்து ஆராதனை பண்ணுன்னு அவர் கேட்ட மாதிரியே கையில ஒரு மத்த வச்சுண்டு இன்னொரு கையில தாம்பு கையில வச்சுண்டு இப்படி இந்த குழந்தைகள்லாம் அப்படி கம்பீரமா நிற்கும். பிடிச்சுட்டு மத்து தான் ஆனாலும் அப்படி, நான் மத்து பிடிச்சுட்டு இருக்கேன், ஏன் ஒசரத்துக்கு ஒரு மத்த பிடிச்சுட்டு இருக்கேன் பார்த்தாளா அப்படின்னு நிற்கும். அசந்து போயிட்டா. அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. துவாரக சமுத்திரத்துல முழுகும் பொழுது அந்த மூர்த்தியும் முழுகி போயிடுத்து. ஆனா அது உருண்டு 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 இந்த கிருஷ்ணன் ருக்மிணி வாலாம் ராசக்கிட ஆடி அவ உடம்புல இருந்த கோபி சந்திரம் எல்லாம் கரைஞ்சு துவாரக்கையில மணல் திட்டில படிய அது மேல இது உருண்டு 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 கோபி சந்தன பாறைக்குள்ள மாட்டி நிறுத்தும். அது பாட்டுக்கு பல வருஷம் அப்படியே கடக்க அதிவிசேஷமா கலியுகத்தில் மத்வாச்சாரியர் ஆனந்த தீர்த்தர் அந்த மகாத்மாவிடத்துல தானாக வந்து சேர்ந்தது அந்த கோபி சந்தன கட்டி. அத ஆச்சரியமா கப்பல்ல போற பிரயாணிகளை காப்பாத்தினதுக்காக சன்மானமா அவர்கள் இதை கொடுக்க ஆனந்த தீர்த்தர் அதை வாங்கிண்டு எழுந்து ஆடி பாடி தன்னை மறந்து ஆனந்தத்துல தழைக்க அந்த கோபி சந்தன கட்டி பழந்து உள்ளுக்குள்ளே அந்த மூர்த்தி வந்துட்டான். ஜோர கையில ஒரு கையில மத்து ஒரு கையில தாம்பு கயிறை வச்சுண்டு ருக்மிணி விராட்டி ஆராதனம் பண்ணதான கிச்சாபய. அசந்து போயிட்டார். ஒரு குளத்தங்கள்ல ஸ்தாபிதம் பண்ணார். அவன் தான் உடுப்பி கிருஷ்ணன். ருக்மிணி ஆராதனம் பண்ண மூர்த்திய மத்வர் ஸ்தாபிதம் பண்ண உடுப்பியும் ஒரு ஸ்ரீகிருஷ்ண க்ஷேத்திரம். கனகதாசருக்காக திரும்பி நின்று கல்ல மத்த கொண்டு உடைச்சு அவனுக்கு காட்சி கொடுத்த அந்த கிருஷ்ணன் அழகன்தான். அந்த உடுப்பியும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம் தான். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திருவல்லிக்கேணி, பாண்டவர் தூதனுடைய விஷ்ணு காஞ்சி, பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்கள், மன்னார்குடி, ராஜகோபால சமீபம் மன்னார்குடி, புண்டலீகனுக்காக வந்த பாண்டுரங்கன், பண்டரீநாதன் இருக்கும்படியான பண்டரீபுரம், அதிவிசேஷமா வசுதேவர் தேவகி ஆராதனை பண்ணி சிவபெருமான் ஸ்தலம் கொடுக்க குருவும் வாயுவும் ஸ்தாபிதம் பண்ணி பாகவதத்தையும் சுருக்கி பூந்தானத்தோட விளையாடின குருரம்மையோட சண்டை போட்ட குருவாயூரப்பன் இருக்கும்படியான குருவாயூரும் கிருஷ்ண க்ஷேத்திரம். ருக்மிணி ஆராதனம் பண்ணி மத்வாச்சாரியர் பிரார்த்தனை பண்ண கோபி சந்தனத்திலேருந்து ஆவிர்பவிச்ச கனகதாசருக்காக திரும்பி நின்று கருங்கல் செவுரை உடச்சி ஜன்னலா பண்ணி கனகதாசரியை எட்டி எட்டி பார்த்து வியாசராஜர் முதற்கொண்டு மகாத்மாக்கள் எல்லாம் பூஜை பண்ணி சுவாமி ராகவேந்திரர் மயங்கி போனதான கிருஷ்ணருக்கும்படியான உடுப்பியும் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். இவ்வளவுதானா? முடியாது. கிருஷ்ணன்னாலே முடிவே கிடையாது. அது எப்ப ஆரம்பிக்கும் எங்க முடியும் தெரியாது. இவ்வளவுதானா? இன்னொன்னு நிறைய இருக்கு. ஒன்னென்ன ரெண்டென்ன எதை சொல்றது? குருவாயூரப்பனை சொன்னோம், பண்டரீநாதனை சொன்னோம், உடுப்பி கிருஷ்ணனை சொன்னோம். இன்னொருத்தன் இவாலாம் கூட இப்படி இப்படி இருக்காளாம். சகோதர பாசம், சகோதரி பாசம்.
லோகத்தில் எல்லாரும் சொல்லுவா பக்தி பண்ணவாளுக்கெல்லாம் பாசம் இருக்காது. இந்த வனமா சொல்ற பாசம் எல்லாம் வெளிவேஷம். சுயநலமே பிராதான்யமான பாசம். சுயநலமே பிராதான்யம் இல்லாத சகோதர பாசம், சகோதரி பாசம் லோகத்தில் உண்டா? எங்கேயாவது உண்டா? லோகத்தை எத்தனையோ சகோதரி பாசம் பார்க்குறோம், சகோதர பாசம் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒரு சுயநலம். எல்லாரும் தன்னிஷ்டப்படி ஆடணும், தான் சொல்றதெல்லாம் கேட்கணும், அப்படிதானே ஒரு பாசம். அப்படி இல்லாம சுயநலமே இல்லாத ஒரு பாசம் பார்க்கணுமா, நேரம் ஓடிபடணும் இன்னொரு கடற்கரைக்கு. அதி விசேஷமா ஒரிசாவில் ஜோரா சுபத்ராவோடையும் பலராமனோடையும் தேவேன்னு கண்ணங்கரையில் கை இப்படி வச்சுருக்கு, முஷ்டியை கை இப்படி கிடையாது, இப்படி தான் வச்சுருக்கோம், இப்படி வச்சு இப்படி நிற்கும், இப்படி வண்டி ஓட்டுற மாதிரி நின்றுருக்கும். அது பாட்டுக்கு அழகன் இந்த குழந்தை மாதிரி இப்படி நின்றுட்டு இருப்பானே ஜோரா பெருசா பிரம்மாண்டமா இத்தனை பெரிய கண்களை வச்சுண்டு பார்க்குற வேலையெல்லாம் இழுக்கிறபடியா அதிவிசேஷமான ஜகநாதன். ஜகநாதன் இன்னைக்கும் ரத யாத்திரை அப்படின்னா பூரி ஜெகநாத ரத யாத்திரை தான் லோகத்திற்கு மற்ற அத்தனை பேருக்குமே தெரியும். அதிவிசேஷமான ஜெகநாதன், அவனுடைய ரதமும் அவனுக்கு அங்கே கொடுக்கிற நிவேதனமும், அவன் அந்த நிவேதனத்தை நமக்கு கொடுக்கறதும் சாப்பிட்றதுக்கு ஒரு 50 வயிறாவது குறைஞ்சபட்சம் வேணும். இந்த ஒரு வயிறு 2 வயிறுலாம் பத்தவே பத்தாது. இந்த பானையில் சுட 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 அவன் கொடுக்குற ஆகாரம் சாப்பிட்றதுக்குன்னே தனியாக ஒரு பசி வேணும். அள்ளி அள்ளி கொடுப்பான் ஜெகநாதன். நிஜமாவே நமக்கு முடியாது, நமக்கு முடியவே முடியாது. என்ன ருச்சியோ என்ன மனமோ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிற ஒரு மூர்த்தி. யசோதை பயப்படுவாள், இப்படி சாப்பிட்றானே குழந்தை, ஜீரணமாகணுமே ஜீரணமாகணுமேன்னு பயப்படுவாள். அந்த மாதிரி ஒருத்தன் பூரி ஜெகநாதன். ஆச்சரியமா சுபத்ரா தேவியோட பலராமனோட நடுவில் சுபத்ரா தேவி ஒரு பக்கம் பலவாத்திரன், இன்னொரு பக்கம் இவன் நிற்பான். நல்லா கோழுக்கு முழுக்குன்னு எத்தனை பெரிய கோவில். டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கொடியை வேற மாற்றணும், இல்லாட்டி கோபம் வந்துடும். டெய்லி மூர்த்தம் கோபுரத்து மேலே ஏறி கொடியெல்லாம் மாற்ற அதிவிசேஷமாக கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவையும் ஹரிதாசரையும் அத்தனை பேரையும் அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்து முழுங்கின அதிவிசேஷமான பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். ஜெகநாதன் இல்லை அப்படின்னா ஸ்மரகரள கண்டலம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவ முதாரம்னு ராதா கிருஷ்ண பிரேமையை ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாம் வரட்டு பக்தி பண்ணுவோம். நல்லா உடம்பு மெலிகிற மாதிரி உபவாசம் இருப்போம், கால் தேயிற மாதிரி நடப்போம், பிரதட்சணம் பண்ணுவோம், ஏதான ஒரு வரட்டு பக்தி பண்ணிட்டு இருப்போம். பக்தினாலே குதூகலம், அலங்காரம், ஆனந்தம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இதெல்லாம் நிரூபணம் பண்ணுறதுக்குனே ஒரு அஷ்டபதி விரகம். கலியுகத்தில் எல்லாரும் காமத்தில் அலையும் பொழுது கிருஷ்ண பிரேமைக்காக என்கிற ராதிகாராணி, அவளுக்கு சகாயம் பண்ணக்கூடிய சகி, இத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு அஷ்டபதி இல்லை அப்படின்னா எல்லாரும் காவியை கட்டின்னு அலைவோம் லோகத்தில். யாரும் உள்ளபடி வண்ணமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம். நன்னா மோதிரம் எல்லாம் போட்டுண்டு, நிறைய செயின் எல்லாம் போட்டுண்டு, மருதாணி எல்லாம் வச்சுண்டு, தாம்பூலம் எல்லாம் போட்டுண்டு, நன்னா அலங்காரம் பண்ணிண்டு ஆச்சரியமாக ஒரு ராதா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆடுறோம், பாடுறோம், முத்து குத்துறோம், ஜோரா விதவிதமாக சுகந்தமான திரவியங்கள்லாம் தடவிக்கிறோம். அப்படின்னா இத்தனைக்கும் காரணமான அஷ்டபதியை கொடுத்தது பூரி ஜெகநாதன். ஜெயதேவ பத்மாவதி பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி, ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவின்னு ஜெயதேவர் வேஷமே போட்ட பூரி ஜெகநாதன் இருக்கும்படியான ஜெகநாத க்ஷேத்திரம் ஆச்சரியமான ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். இவ்வளவுதானா? வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா, திருவனந்தபுரம், திருவல்லிக்கேணி, பாண்டவர் தூதன் இருக்கும்படியான விஷ்ணு காஞ்சி, பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்கள், மன்னார்குடி ராஜகோபால சுவாமியுடைய ஆச்சரியமான செண்பகாரண்யம், அதிவிசேஷமான குருவாயூரப்பன், பாண்டுரங்கன், பண்டரீநாதன், உடுப்பி கிருஷ்ணன், அதிவிசேஷம் எத்தனை 1 2 பூரி ஜெகநாதன். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. இத்தனை கிருஷ்ணன், ஒரு கிருஷ்ணனை வச்சுட்டே யசோதப்பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு புலம்பினான். அம்மா நம்மால ஆகாதுன்னா இத்தனை கிருஷ்ணனை வச்சுட்டு இருக்கா ஒரு பாரத மாதா என்ன பாடுபடுவாள்? ஏங்கி அழைச்சித்தான் போகணும். இவ்வளவுதானா? இன்னும் இல்லை. குருவாயூரப்பன் லீலையே தனி, பாண்டுரங்கன் கதையே தனி,
உடுப்பி கிருஷ்ணன் விஷயமே வழி. அது ஒரு தனி ரகம். பூரி ஜெகநாதன் அவன் ஒரு தனி கதை. சமயத்தில் அடியன் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ போயிருந்தோம் பூரி ஜெகநாதன். அன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை உச்சா போயிடுது கோவிலுக்குள்ள. அவ்வளோதான். அதுக்கு ஏதோ புனர் பூஜை பண்ணி 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 இதுக்கு ராத்திரி சயன ஆர்த்தி எத்தனை மணிக்கு தெரியுமா? விடியற் கிளம்புற 5:30 மணிக்கு. ராத்திரி சயன ஆர்த்தி விடியற் கிளம்புற 5:30 மணிக்கு. உட்காந்துருக்கவாலாம் தூங்கி வழியணும். அது கொட்டை கொட்டை முழிச்சுட்டு இருக்கு. உட்காந்துருக்கவாலாம் ஆஹா தூங்கினா தூங்கேண்டா, எல்லாரும் கெஞ்சிரும் தூங்கிடுறா, முடியலடா, உடம்புல பலம் இல்லைடா. எல்லாரும் கண்ணை சொருக்கி பக்கத்தில் இப்படி பார்த்துனா இப்படி 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 தூங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கண்ணை இப்படியே வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கு. வெடியற் காலம்பர் 5:30 மணிக்கு இதை தூங்க வைக்கிறதுக்கு நித்ரா தேவிக்கு வேற ஒரு பூஜை. எந்த இடத்துலையும் அது கிடையாது. பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் நித்ரா தேவின்னு ஒருத்தி உண்டு. அவளை கொண்டு வந்து வாசலில் நிற்க வச்சு கிச்சா பயில் கொஞ்சம் தூக்கம் கொடு, எல்லாரும் சேர்ந்து கெஞ்சுவா. நம்மளால முடியல, அது தூங்கவே மாட்டேங்கிறது. சமயத்தில் பார்க்கலாம், ஆற்றுல குழந்தைகள் தூங்கலைன்னா அம்மா என்ன பண்ணுவா, யார்ட்டையா கொடுத்து தூங்க வைக்க, எப்படியாவது ஏதானும் பண்ணுங்க, தூங்கினா சரின்னு. அந்த மாதிரி இந்த ஜெகநாதனை தூங்க வைக்க முடியறதில்ல. கடைசியாக நித்ரா தேவியை கூப்பிட்டு எங்களெல்லாம் ரொம்ப நாளாக ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அவனையும் ஆலிங்கனம் பண்ணு. இந்த ஆண்டாள் சொல்லுவா, மன்மதா யார் யார் மேலேயும் அம்பு போட்டு படுத்துறையே, எங்கள் மேலெல்லாம் காம கணையை வீசி படுத்துறையே, இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் மேலே 4 அம்பு போடு, காமத்தில் தலைபிச்சுன்னு ஓடுற மாதிரி பண்ணு, காமத்தில் ஆண்டாள் ஆண்டாள்னு புலம்பிண்டு வரா மாதிரி பண்ணுன்னு காமதேவனிடத்தை பிரார்த்தனை பண்ண மாதிரி இந்த ஜெகநாத கஷேத்திரத்தில் கிருஷ்ணா தூங்கிடேண்டா, தயவுசெய்து தூங்கிடேண்டா, தாலாட்டு பாடுறவா தூங்கிடுவா, இவனை தூங்க வச்சுட்டு நம்ம போய் தூங்கலான்னு நினைக்கிறவா தூங்கிடுவா. இது மட்டும் இப்படியே முழிச்சுட்டு கொட்டை 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 கொட்டை. அதாவது 5:30 மணிக்கு சுப்பிரபாத சேவன்னா அப்போதான் தூங்கும். இன்னி வரைக்கும் பூரி ஜெகநாதனை எந்த நேரத்தில் பார்க்கணும்னு யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய கஷ்டமே. அங்கே பூஜை பண்ணுறவாளுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் அது எப்போ வேணா தூங்கும், எப்போ வேணா. சரியான கிருஷ்ணன் படுத்தல் படுத்தல் கண்ட சில ராத்திரிலாம் கொட்டை கொட்டை முடிச்சு மத்தியானம் எல்லாம் தூங்கும், எல்லாரும் முடிச்சு. அப்படி தூங்கக்கூடிய ஒருத்தன் இந்த பூரி ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் இருக்கும்படியான பூரி ஜெகநாத கஷேத்திரமும் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. அவ்வளவு கிருஷ்ண கஷேத்திரங்கள் கொட்டி கிடக்கிறது பாரத தேசத்தில். பூரி ஜெகநாதனை சொன்னோம், பாண்டுரங்கனை சொன்னோம், உடுப்பி கிருஷ்ணனை சொன்னோம், குருவாயூரப்பனை சொன்னோம். இத்தனை சொன்னாலும் பிருந்தாவனத்தில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தரையை மாற்றி மாற்றி போட்டுட்டே இருப்பான். இது கழுத்தில் போட்ட மாலை எப்படாப்பா எங்கேயாவது விழாதான் ஏங்குவா. அதுவும் நல்ல கோடை காலம் வந்து கொடுத்துனா கோவிலுக்குள்ளேயே தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். அழகா அப்படியே அங்கங்கே பைப்பை வச்சு அப்படியே தண்ணி பூவா தொட்ட அப்படியே ஜோரம் எல்லா பக்கம் ஃபேனெல்லாம் வச்சு உள்ள போனால் தொப்பமாக நனைஞ்சுட்டு தான் கோவிலுக்குள்ளேருந்து வெளில வரணும். நல்லா அக்னிநட்சத்திரம் சமயத்தில் பயலுக்கு நடுங்கிறதான். அந்த அளவுக்கு குளிர் உண்டாகும்படியா ஜோர ஜலத்தை எல்லாம் தெளிச்சு எல்லா பக்கமும் குழு குழு பிரதேசம் பண்ணி நம்மளெல்லாம் அப்படியே ஆட விட்டுருவான். பெரிய கண்ணை வச்சுருக்கிற பாங்கே பிஹாரி 3 வளைஞ்சுண்டு திரிபங்கி ரூபத்தில் ஒரு புல்லாங்குழலை வச்சுண்டு, புல்லாங்குழல் வச்சு கூட மறைச்சு வச்சுருப்படி மறைச்சி வச்சுன்னு பிடிச்சுட்டு இருக்கிற அந்த பாங்கே பிஹாரி இருக்கும்படியா. ஏற்கனவே பிருந்தாவன கிருஷ்ண கஷேத்திரம்னா இப்போ திரும்பவும் இது ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். இவ்வளவுதானா? இல்லை. வித்யாநகரத்தில் இருந்த ஒரு பிராமணனுக்காக சாட்சி சொல்ல பிருந்தாவனத்தை விட்டுட்டு வித்யாநகரம் வந்து சாட்சி சொன்ன சாட்சி கோபால்நாத். அவன் இருந்த வித்யாநகரமும் ஒரு கிருஷ்ணகஷேத்திரம். ஆனால் அது இப்போ திரும்பியும் பூரி ஜெகநாதன் பக்கத்திலேயே தூரத்தில் வந்து நிற்கிறது. அந்த ராஜாவுக்கு பிடிச்சு போய் ஜெகநாதன் கோவிலில் ஸ்தாபிதம் பண்ண. 2 பேருக்கும் ஒத்து வர, 2 கிருஷ்ணனுக்கும் சண்டை. நீ என்ன ஜெகநாதனுக்கு முன்னுரிமை கொடுக்குற? நான் தான் சின்ன பையன், இவன் சண்டை போட அவன் சண்டை போட கடைசியில் இந்த பயிரை கொண்டு போய் தனியாக ஸ்தாபிதம் பண்ணிட்டான். அவன் இருக்கும்படியான ஜெகநாதன் கொஞ்சம் தள்ளி சாட்சி கோபாலனுடைய சகி கோபால்னு சொல்லுவாவா, அவன் இருக்கும்படியான அந்த ஸ்தலம் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம். நிறைய உண்டு கிருஷ்ண கஷேத்திரங்கள். இத்தனை கிருஷ்ண இது இல்லாமல் நிறைய இருக்கு. இது இல்லாமலே நிறைய உண்டு கிருஷ்ண கஷேத்திரங்கள். கொச்ச கொச்ச கொச்சான்னு அங்கங்கே இருக்கு. கிருஷ்ணன் இல்லாத இடம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய உண்டு. கோகுலம், பிருந்தாவனம், துவாரகையெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிச்சாவை அட்டகாசம் பண்ணிட்டே இருக்கு. அத்தனையும் அனுபவிச்சுட்டு இருக்கா ஜனங்கள். ஸ்வயம் அவனே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண மாயாபூரும் ஒரு கிருஷ்ண கஷேத்திரம் தான், சந்தேகம் வேண்டாம். இந்த மாதிரி நிறைய கிருஷ்ண கஷேத்திரங்கள் கொட்டி கிடக்கு நம்முடைய பாரத தேசத்தில். அதனால பாரத தேசமே ஒரு கிருஷ்ண கஷேத்திரம் தான். வடமதுரை, கோகுலம், பிருந்தாவனம்